ரெஸ்ல்மேனியாவுக்கு அடுத்து WWE முக்கியமான ஒரு பேப்பர் ஈவெண்ட்னா அது கண்டிப்பாக ராயல் ரம்பிள் தான். அண்ட் இந்த வருஷத்துக்கான ராயல் ரம்பிள் நடக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்கு. அண்ட் இந்த 2026க்கான ராயல் ரம்பிள் வினராக யார் இருக்க போறா யாருக்கு தெரியும்? கண்டிப்பாக ஒரு ஆளுக்கு தான் தெரியும், வேற யாரும் இல்லை, நம்ம ட்ரிபிள் எச் தான். தலைவன் நினைச்சாருன்னா அவரே வந்து கலந்துக்கிட்டு வின் பண்ற மாதிரி எல்லாம் செட் பண்ணுவாரு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2026க்கான கேம் கவர் பிக்ல கூட தலைவன் தான் இருக்காரு. பட் எனிவேஸ் இந்த வீடியோவில் ராயல் ரம்பிள்ல என்னென்ன நடக்கலாம், யார் வின் பண்ணலான்ற என்னுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கவர் பண்ண போகிறது மென்ஸ் ராயல் ரம்பிள் மட்டும்தான். மிச்சத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற ஒரு வீடியோவில் கவர் பண்ணிடுவோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். இப்போ நான் சொல்கிறேன்றதுக்காக இதெல்லாம் நடக்க போகிறது இல்லை, இதெல்லாம் ப்ரெடிக்ஷன்ஸ், மேபி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட்டாக ரிட்டர்ன்ஸை பொறுத்த வரைக்கும் 4 பேர் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. மேபி ஒரு 90% மேலே இருக்குன்னு வச்சுங்களேன். அதில் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓபாஃபெமி வந்தே ஆகணும். அதுக்கு நான் என்ன காரணம்னு கடைசியில் சொல்கிறேன். ரெண்டாவது பேரை சொன்னா வந்து நிப்பாரு, வேற யாரும் இல்ல, ஜோ ஹென்ரி. மூணாவதா கிறிஸ் ஜெரிகோ வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அவருடைய AEW கான்ட்ராக்ட் வந்து முடிஞ்சிருச்சு, ஸோ அவர் வந்து தான் ஆகணும். நாலாவதா சாட் கேபிளோட ஒர்க் அவுட் வீடியோஸ்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர வைரலா போய்கிட்டு இருந்துச்சு. தலைவன் பாத்தீங்கன்னா வேற லெவலுக்கு உடம்பு ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அண்ட் அது ப்ரிப்பரேஷன்லாம் இந்த மூமெண்ட்டுக்காக தான் நினைக்கிறேன், வேற எதுக்காக இருக்க போகுது, இதுக்கு தான் இருக்கும். இந்த 4 பேரும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரிட்டர்ன் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. இதை தாண்டி யாராவது இந்த OG WWE ரெஸ்லர்ஸ் எதுவும் ரிட்டர்ன் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா, ராயல் ரம்பிள் பார்த்தீங்கன்னா சவுதியில் நடக்குது. சவுதியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த ரிட்டர்ன்ஸ்லாம் ரொம்பவே பிடிக்கும். ஸோ மேபி ரிட்டர்ன் ஆகலாம். 2015 நடந்த ராயல் ரம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸாக நம்மளோட புக்கிமேன் வந்து ரிட்டர்ன் ஆகியிருப்பாரு. மேபி அதே மாதிரி திருப்பியும் புக்கிமேன் ரிட்டர்ன் ஆகலாம். அப்படி இல்லைன்னா யாராவது இந்த ஓஜி ரெஸ்லர்ஸ் மேபி கேன் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் இப்போ முக்கியமான கேள்விக்கு வருவோம், யாரு ராயல் ரம்பிள் வின் பண்ண போறா அப்படின்ட்டுன்னு. யார் வின் பண்ணக்கூடாதுன்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு போயிடுறேன். ஃபர்ஸ்ட் கோடி ரோட்ஸ். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 ராயல் ரம்பிள் வின் பண்ணியிருக்காரு. எஸ், இட்ஸ் வில் பி a ரெக்கார்ட். ஸ்டீவ் ஆஸ்டின் மாதிரி இவருமே 3வது தடவை ராயல் ரம்பிள் வின் பண்ண மாதிரி வரும். பட் இப்போ வந்து அந்த டைம் கிடையாது. ஸோ நோ கோடி ரோட்ஸ். அதே மாதிரி ஜே உசோ இந்த பக்கத்து கூட வந்துட வேணாம், அவருக்கு இன்னும் டைம் இருக்கு. ஏற்கனவே அவர் ராயல் ரம்பிள் வின் பண்ணி அதில் ஹேட் வந்ததுலேருந்து இன்னுமே அவர் மீண்டு வரல. ஸோ இது திருப்பி நடக்காதுன்னு நினைக்கிறேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா பீஸ் ப்ராக் லெஸ்னர், அவருமே பார்த்தீங்கன்னா வின் பண்ண மாட்டார்னு நினைக்கிறேன். பிகாஸ் ப்ராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா அந்த சீனியர் லெஜெண்ட் ஸ்டேட்டஸ்க்கு போயிட்டாரு. அவர் வின் பண்ணி தான் நிறைய விஷயத்த ப்ரூவ் பண்ணுற எந்த ஒரு அவசியமும் இல்லை. அவர் இப்போ இந்த ஜான்சினா மாதிரி பார்த்தீங்கன்னா மற்றவங்கள வளர்த்து விடுற அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. ஸோ அதனால அது நடக்காது. நான் முதலே சொன்ன மாதிரி மோஸ்ட் ப்ராபப்ளி ஓபாஃபெமிக்கும் ப்ராக் லெஸ்னருக்குமான ஒரு ஃபியூட் வந்து இந்த ராயல் ரம்பிள் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா குந்தர், அதாவது குந்தரனா ஓபாஃபெமி ப்ராக் லெஸ்னரை ரிங்ல இருந்து வெளியே தள்ளி அது மூலியமா பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூட் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் தென் ஃபைனல் கொஸ்டனுக்கான ஆன்சர், இந்த வருஷம் மேபி ராயல் ரம்பிள்ல ரோமன் ரைன்ஸ் வின் பண்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. பிகாஸ் WWE பொறுத்த வரைக்கும் திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சரிவை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அண்ட் அதுல இருந்து காப்பாத்துறதுக்கு ஒரு தலைவனால தான் முடியும். அந்த தலைவன் வேற யாரும் இல்ல, ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரைன்ஸால மட்டும்தான் முடியும். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரைன்ஸ் வந்து ஒரு பார்ட் டைமரா தான் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காரு, எப்படி ப்ராக் லெஸ்னரும் அந்த மாதிரி. ஸோ சப்போஸ் பார்ட் டைமருக்கு வந்து நம்ம பெல்ட்டை கொடுக்க கூடாது, ஒரு கரெக்டான சாய்ஸ் இல்லைன்னு நினைச்சாங்கன்னா அப்ப மேபி பிரான் பிரேக்கர் இல்லைன்னா எல்ஏ நைட் வந்து வின் பண்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் எல்ஏ நைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் வந்து புஷ்ஷை கொடுங்கன்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. WWE விட்டு வெளியே தான் புஷ் கொடுக்குறாங்க ஒழிய WWE பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புஷ்ஷுமே எல்ஏ நைட்டுக்கு கொடுக்கல. மேபி 2026 தான் அவருக்கான வருஷமா இருக்கலாம். ஸோ அவர் வின் பண்றது கூட நிறைய சான்சஸ் இருக்கு. இடையில பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் அந்த யாவை சொருக்கிருப்பேன், வேற ஒன்றும் இல்லை, அவர் மாதிரி ட்ரை பண்ணேன், வரல, பிரச்சனை இல்லை, மறப்போம், மன்னிப்போம். ஓகே கைஸ், தட்ஸ் இட். இதுதான் என்னுடைய ப்ரெடிக்ஷன். இதையும் தாண்டி ட்ரிபிள் எச் ஏதாவது சம்பவம் கூட செய்யலாம், நம்மளே சர்ப்ரைஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நம்மளை ஏமாற்றவும் செய்யலாம். எதுவாக இருந்தாலும் நம்ம தயாராக இருப்போம். இதில் வந்து ஏஜே ஸ்டைல்ஸ் வந்து ரிட்டையர் ஆகுவார், குந்தர் வந்து கண்டிப்பாக அவர் தோக்கடிக்க போறாருலாம் சொல்கிறாங்க. அதுவும் எனக்குமே டவுட்டாக தான் இருக்குது. அதை பற்றி நம்ம வேற ஒரு செப்பரேட் வீடியோவில் பேசுவோம். அண்ட் மறக்காமல் ராயல் ரம்பிள் வினர் யாராக இருப்பான்ட்டுன்னு உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்டில் போட்டுருங்க. அண்ட் கடைசியாக WWE ஃபேன்ஸ் எப்பயும் போல தான் உங்களுக்கு தெரிஞ்ச ஃபினிஷர்ஸ் எல்லாம் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேற ஒரு புது வீடியோவில் சந்திப்போம். Until that, see you guys.